ஏஆர்எஃப்எம் உங்களை மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திச்சல ரொம்பவே சந்தோஷம். ஸோ போன வீடியோவில் கேட்ட மாரி இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம ஹீரோ போன எபிசோடில் எந்த பிளட்டை குடிச்சு அவன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான், அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடாவாங்க. போன வாட்டி நான் அந்த இடத்துக்கு வரதும் இப்போவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாரி தான் இருக்குது. இந்த டெம்பிளில் தான் காட் ஆஃப் லைட் நூமினால வணங்குனாங்க. அதோட இது காலப்போக்கில் அழிஞ்சே போயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு தூரத்துலேருந்து ஒரு ஒளி தெரிய இந்த மாரி ஒரு இடம் மவுண்டனுக்கு அடியில் இருக்கிறது யாரால நம்ப முடியும்? இது என்னால் பார்க்க முடியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த டெம்பிளோட ஓனர் 999 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 12 அன்னைக்கு ஹியூமன்ஸ் டீமன்லாலையும் அவங்க ஆர்மியோ விலாஸ்ல இருந்து தோக்கடிச்சாங்க. டீமன்ஸை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஹியூமன்ஸ் காட்ஸோட ஆர்டிஃபேக்டை கண்டுபிடிச்சாங்க. வெற்றிக்கான பரிசா வச்சுக்கிட்டாங்க. அதில் இந்த ஹோலி ஸ்வாட் ஃப்ளைட் லூமினோடைய பிளெஸிங்கை பெற்றது. அதோட இந்த ஸ்வாட் கையில் தான் யாஸாவும் இருந்தது. இது எங்கள் அண்ணன் கையில் இருந்தது. இந்த ஸ்வாடுக்கும் என்னோட ரிக்ரெஷனுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்க, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடத்தோட நான் நினச்சதுதான் எதுவுமே நடக்கல. நம்ம ஹீரோ சொல்ல, போடா கூப்பன் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எட்டி விட்டுட்டு போக ஸ்வாடி என் மூடியை கெடுத்துச்சு. ஸ்வாடாவது என் ஏர் ஆகுது. நான் இங்கே வந்த வேலையை போய் பார்க்குறேன்னு நம்ம ஹீரோ கிளம்ப கண்டுபிடிச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஸ்வாடோடைய ஷேடோ மாரி தான் தெரியும். ஆனால் இது ஷேடோ இல்லை. எங்கே லைட் இருக்கோ அங்கே டார்க்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இது ஓப்பன் பண்ண அந்த இடமும் ஓப்பன் ஆக ஹீரோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகிறான். நம்ம ஹீரோ தூரத்தில் ஒரு ஸ்வாடை பார்த்துட்டு, உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் என்னோட ஸ்வாட் டிமோனிக் கீரம்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்துட்டு குட் மார்னிங் கீரம்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை ஸ்பிங் பண்ணிட்டு நீ இன்னும் முழிச்சிக்கலையான்னு கேட்க, இந்த பழக்கப்பட்ட ஃபீலிங் தான்ப்பா நல்லா இருக்கே, இப்போ நான் யாரையாச்சும் கொல்லணும்னு தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு ஷேடோல இருந்து சிரிக்கிற சத்தம் கேட்க, அந்த ஷேடோவை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, குழந்தை உனக்கு பயமாவே இல்லையாடான்னு கேட்க, உனக்கு என்ன அவோக்கின் பண்ணா என்ன ஆகும் தெரியுமான்னு நம்ம ஹீரோவை கேட்க, நம்ம ஹீரோ சிம்பிளா எனக்கு எதுவும் தெரியாது, இது வெறும் ஸ்வாடு தான் சொல்ல, தூங்கிட்டு இருந்த டிமோனிக் ஸ்வாடை எழுப்பியிருக்கேன்னு சொல்ல, ஆக நீ வருத்தப்பட போற குழந்தைன்னு அந்த ஷேடோவும் சிரிச்சுட்டே சொல்ல, ஷேடோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போது நம்ம ஹீரோ சடனா அது கழுத்தை ஒரு பொடி பிடிச்சி நிக்க வைக்க, ஹீரோ அந்த ஷேடோவோட கழுத்தை பிடிச்சிட்டு நீ இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையேன்னு சொல்ல, ஷேடோவும் யார் நீன்னு கேட்க, நான் சொன்னேனே இந்த ஸ்வாடி என்னோடையதுன்னு சொல்ல, அந்த ஷேடோ நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாஷ் போடலான்னு கையை எடுக்க ஹீரோ அவன் கிரிப்பா விட்டுறான். அந்த ஷேடோவும் யாரா நீன்னு கேட்க, இதா சசசரான்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஷேடோ கேட்க, எதுக்கு உங்ககிட்ட எரஸோட ஆறாவை ஃபீல் பண்றேன்னு கேட்க, ஹீரோவும் சரிதான் நான் தான் எரஸோட சக்சஸர்னு சொல்ல, ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு உன்னோட மாஸ்டர் திரும்பி வந்துட்டேன் எனக்கு மண்டிடுன்னு சொல்ல, அந்த ஷேடோவும் ட்ரிகர் ஆயிட்டு நீ வெறி குழந்தைதான் சொல்ல, என்னோட மாஸ்டரை ஏத்துக்க மாட்டேன்னு அந்த ஷேடோவை சண்டை போட, நம்ம ஹீரோவும் பேச்செல்லாம் சரிப்பட்டு வராது போல, இந்த டிமோனிக்ஸோட ஃபைனல் கோலே என்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணுறது தான். ஓ அப்போ நானும் கொஞ்சம் ஈஸியாக தான் போய் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்ல, டிமோனிக் கண்ட்ரோல் நம்ம ஹீரோ ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ண கீரமும் தரையிலே விழுந்து கிடக்குறா. இதை நான் உங்ககிட்ட ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். நல்லபடியா என்ன மாஸ்டரா ஏத்துக்கோன்னு கேட்கும் போதுமே நீ ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு கேட்க, கிரிமோ உன்னால எப்படிடா அதை யூஸ் பண்ண முடியுதுன்னு ட்ரிகராக நம்ம ஹீரோ மறுபடியும் டிமோனிக் கண்ட்ரோல்னு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண மறுபடியும் கீரம் தரையிலே உய ஹீரோவும் திருப்பி 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 யூஸ் பண்றான் அந்த பவரை. நம்ம ஹீரோவும் இப்ப எப்படின்னு கேட்க, உன்னை ஏத்துக்கிறேன்டான்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணலான்னு போக நம்ம கிரமே மாஸ்டர்னு கூப்பிடுது. ஓ இங்க நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம ஹீரோ வெளியே கிளம்ப, நம்ம கீரமும் வெளி உலகத்தோட காத்த சுவாசிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வர, ஹே ஏய் மாஸ்டர் உங்க பேர் என்னன்னு கேட்க, நம்ம ஹீரோ கெயின் வேர்ட்டுன்னு சொல்ல, கெயினா கெயின்னு நான் ஒரு பேரே கேள்விப்பட்டதில்ல, உன்னெல்லாம் எப்படி அவன் சூஸ் பண்ணான்னு கேட்க, ஆமா அது நடந்தது பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோ சொல்ல, பாஸ்ட் லைஃபா நீ சொல்றது என்னன்னு எனக்கு புரியலன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ நான் இதுக்கு முன்னாடி செத்துருக்கேன்னு சொல்ல, நம்ம கிரமோ இவன் என்னதான் சொல்ல வரான்னு புரியலன்னு மண்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்க, கிரமோ இவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானான்னு பார்க்க, ஹீரோவும் ஆமா இவன் 20 வருஷத்துக்காக அவன் ஓனருக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்ல, ஏமா உனக்கு நீ பாஸ்ட் தெரிஞ்ச மாதிரியே பேசுறான்னு கேட்க, ஹீரோ சடனா அந்த ஸ்வாடோட கைப்பிடியை கட் பண்றான். நம்ம கீரமும் ஷாக் ஆயிட்டு நீ அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்க, வச்சு நான் ஃபியூச்சர்ல செம்மத்தியான ஒரு வேலையை பார்க்க போறேன் நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு சொல்ல, அங்கிருந்து சீனை கட் பண்ணி ஒரு கேரேஜை காட்டுறாங்க. அந்த கேரேஜ்ல இருந்து யார் இறங்குறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னால் நம்ப முடியல, இவ்வளோ சீக்கிரத்தில் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், டைம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுதுப்பா நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவா கிரீட்டிங் டியூக்ஸ்னு சொல்ல, ஹீரோ உங்க அப்பாவும் உங்ககிட்ட நான் கடைசியாக கேட்குறேன், இன்னும் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறியா, உனக்கு போக விருப்பம் இல்லைனா இங்கேயே சொல்லிடு, உன்னை யாரும் தடுக்க மாட்டோன்னு சொல்ல, நம்ம ஹீரோ எஸ் சார் இந்த இதயம் பேட்டில் ஃபீல்டுக்கானதுன்னு சொல்ல, ஹீரோட அவங்க அப்பா முழுக்கனை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல, முழுக்கனை கையில் ஒரு ஸ்க்ரோலோட நிற்க, நம்ம ஹீரோவும் மேஜிக் ஸ்க்ரோலா இதை வச்சு இதை எதை சமன் பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு பார்க்க, முழுக்கனும் சமனிங்க ஸ்டார்ட் பண்ண அதுலேருந்து என்ன வந்ததுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பில்டை குடிச்சிருப்பானே அதே எல்லாம் தான் வந்திருக்கு. நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகிட்டு, ஸோ இவங்க இந்த லோ பிஸ்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்களான்னு பார்க்க, ஸோ இந்த சண்டையில் எதுவும் என் கையை மீறி போகக்கூடாதுன்னு பார்க்கறதுக்காக ஆள் வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்க, பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, ஸோ அப்போ உன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அவங்க அப்பா ஹீரோ பார்த்து சொல்ல, இருக்கேனும் மனசுக்குள்ள ட்ரையலான்னு யோசிக்க, நம்ம ஹீரோ ஸ்குவாட் எடுத்துகிட்டு ரெடியாக நமக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம இழுக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், என் கூட நீங்கள் சண்டை போட்டே ஆகணுமா,
நம்ம ஹீரோ அதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் வர்றதுக்கு. அது வரைக்கும் என்னால் கத்தியை வேணும் சுற்றிட்டு மட்டும் இருக்க முடியாது. நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு ரியல் பேட்டில் நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா இழுக்குன்னு கேட்க, இழுக்கணும் உங்கள் வயசுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கெயின்ஸ் வேணால் கரெக்டாக இருப்பா, அவர் கூட நீங்கள் சண்டை போடலாமான்னு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா அவன் என்னை பார்த்தோன்னே ஓடிடுறான்னு சொல்ல, இழுக்கணும் என்ன குடும்ப சரவணா இதுன்னு நின்றுட்டு இருக்க, நீங்கள் இதில் இவ்வளோ மும்பரமாக இருந்தீங்கன்னா அப்போ நம்ம சண்டை போடுவோன்னு சொல்ல, நம்ம இழுக்கணும் ஸ்வாடோட ஷீத்தை மட்டும் வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, மாஸ்டர் நீங்கள் வெறிய என் ஸ்வாட் அட்டாக் பண்ண மட்டும் போதும், அதோட நான் டிஃபென்ஸை மட்டும் தான் கவனிச்சுப்பேன், நீங்கள் என்னை எப்படி வேணால் அட்டாக் பண்ணலாம்னு நம்ம இழுக்கின்னு சொல்ல, தேங்க்ஸ் இழுக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து இன்னொன்று ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்ல, இங்கே என்ன நடந்தாலும் அது எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ டெரராக சொல்ல, இழுக்கணும் கன்ஃபியூஸ் ஆக சடனாக நம்ம ஹீரோவும் இழுக்கணும் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் ரொம்ப ஹெவியாக இருந்தது, என்னால் நம்ப முடியல, ஒரு 10 வயசு குழந்தையால் இப்படி பண்ண முடியுமா நம்ம இழுக்குன்னு யோசிக்க, அதோட வேகமாகவும் இருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோ சடனாக அங்கேருந்து மறைய இழுக்கணும் நம்ம ஹீரோ எங்கே போயிட்டான்னு தேடுறதுக்குள்ள நம்ம ஹீரோ இழுக்கின் பின்னாடி நிற்க, இழுக்கணும் பின்னாடி திரும்பி ஒரு சடனான அட்டாக் போகுது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு டாஜ் ஆக நம்ம ஹீரோக்கான பிளட் லிஸ்டோட இருக்க நம்ம ஹீரோ கடைசி அட்டாக் லான்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் நான் நினச்ச செய்தான் உன்னெலாம் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, நல்லா சண்டை போட்ட இழுக்கேன், அதோட தேங்க்ஸ்ன்னு நம்ம ஹீரோ சொல்ல, இழுக்கணும் நீங்களும் நல்லா பண்ணீங்க மாஸ்டர்னு மனசுக்குள்ள நல்லா நம்ப முடியல. வீக்கான யங் மாஸ்டர் கெயின் இப்போ வளர்ந்துட்டாரு. நம்ம இழுக்கணும்னா அன்னைக்கு பார்த்தது மட்டும் மறுபடியும் நடந்துச்சுன்னா யங் மாஸ்டர் எந்த ட்ரையலாக இருந்தாலும் சரி அதில் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல, அந்த எல்லாண்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் ஜம்ப் பண்ணி வருது, ஹீரோ அது வருதுன்னு சொல்ல, எல்லாண்டும் நம்ம ஹீரோ முழுங்கிறதுக்கு கிட்ட வர நம்ம ஹீரோ அந்த எல்லோண்டு கண்ணுலேயே ஒரு புறா ஒன்று விடுறான். வாங்கின கோடுக்கு அந்த எல்லோண்டு ஓரமாக போய் விழுந்து கிடக்க, நம்ம ஹீரோ இப்போ இருக்கிற என் கரண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு நான் மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதெல்லாம் ரொம்பவே அதிகம், அதனால நான் இதை ஒரே அட்டாக்லேயே முடிக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்க, நம்ம ஹீரோ அந்த எல்லோண்டு கழுத்துல ஒரு ஸ்லாஷை போட ஜம்ப் பண்ணி எல்லோண்டு மண்டையிலேயே சாட இறக்க, அதை சுற்றி இருந்த எல்லாருமே ஷாக்கு. பின்னாடி நம்ம ஹீரோ அவங்க அப்பாவும் சிரிக்க, நம்ம ஹீரோ இவ்வளோ ரத்தம் வேஸ்ட் ஆகிடுச்சப்பா, இது இருந்தால் எனக்கு ஒரு பாட்டில் சாய் இருக்குன்னு சொல்ல, இந்தமாரி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணேன்னா பார்க்குறவங்க எல்லாரும் என்ன ஒரு பைத்தியம் நினச்சிப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ அவங்க அப்பா கை தட்டிட்டு நல்லா பண்ணியிருக்க கேன்னு சொல்ல, அப்புறம் நான் உன்னை பேட்டில் ஃப்ரண்டில் சந்திக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ ரொம்ப நன்றிப்பான்னு சொல்ல, சடனாக நம்ம கீரமும் வெளியே வர, கீரம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, கையில் இருக்கிற கத்தி மாரி இருக்கான்னு கேட்க, நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா, நீ ஒரு டிமானிக் ஸ்வாடாச்சு, இப்போ என்னை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கும் பிளட் ஒன்றில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு நம்ம கீரம் சொல்ல, நம்ம ஹீரோவும் ப்ளீஸ்ப்பா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கல்பாச்சி கொடுங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஏன்னா உன்னை நான் சீக்கிரமாகவே என்னோட ஹார்ட் கண்டென்ட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்காக காத்துட்ருன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்போ என்னை வேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது நீ பண்ணியிருக்கலாமேன்னு பார்த்த, இதோட எபிசோட் 3 முடியுது. நம்ம வீக் டேஸில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கோம், உங்களுக்கு லைவ் போடலான்னா சொல்லுங்கள் போடலாம். Until then, bye.